டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் ரெண்டாலுமா பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சார் வணக்கம். வணக்கம். ஸோ அப்போது கார்கேவை முன்னிறுத்தி அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் கார்கே வந்து ஒரு செல்ஃபிஷாக தான் இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். இல்லைம்மா, செல்ஃபிஷ்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த அவைலபிள் செட்டப்புக்குள்ள அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. வேற என்ன நான் கேட்குறது, there is only one simple question I ask. ஆல்டர்னேட்டிவ் ஐடியாலஜி உங்ககிட்ட என்ன இருக்கு? இல்லை, அவங்களோட மொத்த இதுவுமே வந்து மோடி எதிர்க்கணும், பாஜக வீட்டுக்கு அனுப்பணும், இந்த ஒரு அவ்வளோதான். சரி, கீழே அந்த மோடின்றது தனியும் இல்லையே சித்தாந்தம். இப்போ நாளைக்கு வந்து மோடி வந்து அரசியல் களத்திலிருந்து அகற்றப்படுகிறார்னு வைத்துக் கொள்ளுங்கள். இது உடனே தோத்துருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. மோடிக்கு பதிலாக வேற யாரும் இதை விட மோசமான ஒரு யோகி ஆதித்யநாத் வந்து உட்காருவார். நீங்கள் அப்போ மோடியை கோயில் கட்டி கும்பிடுவீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபேசிசத்தோட உச்சாணி கொம்புல போய் தான் அது கீழே விழும். அந்த உச்சாணி கொம்புக்கு அது போகும்பொழுது ஒரு ஹார்ட்லைனர்லேருந்து இன்னொரு ஹார்ட்லைனருக்கு போகும். வாஜ்பாய் கிட்டேருந்து அது யாருக்கு கை மாறுச்சு? மோடிக்கு கை மாறுச்சு. நீங்கள் வாஜ்பாயை இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிட்றீங்க. ஐயோ வாஜ்பாய் இருந்தால் அப்படி நடக்காது, ஐயோ வாஜ்பாய் இருந்தால் இப்படி நடக்காது, ஐயோ வாஜ்பாய் பெரிய மனிதன். ஒன்றும் கிடையாது. அவர் ஐடியாலஜியோட பிரதிநிதி தான். அவர் காலகட்டத்தில் வாஜ்பாய், இந்த காலகட்டத்துக்கு தேவை மோடி. ஒருவேளை நீங்கள் மோடியை வந்து ஏதோ ஓரிரு காரணங்களால் மோடி அரசியல் அரங்கிலிருந்து அகலுகிறார் என்றால் அவருக்கு அடுத்த அந்த இடத்துல வரக்கூடியவர் யோகி ஆதித்யநாத். இவரோட கொடூரமாக இருப்பார். நீ வந்து சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் மோடியை கோயில் கட்டிக்க முடிவீங்க. ஆகவே ஐடியாலஜிக்கலாக ஆல்டர்னேட்டிவை வச்சு ஃபைட் பண்ணிங்கன்னா வெற்றி பெறுவதற்கான காலதாமதம் ஆனாலும் வெற்றி உறுதியானதாக இருக்கும். இங்கே சித்தாந்தமே இல்லையேங்க. நீங்கள் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவை கொடுக்காம தனிநபர்களை, அதுவும் மோடி மாதிரி விஸ்வரூபம் எடுத்துகிட்ட லீடர்ஸை நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுவீங்க? நீங்கள் மோடியை இழிவுபடுத்தலாம், நீங்கள் மோடியை நக்கல் பண்ணலாம், மோடியை வந்து எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் வந்து கடுமையாக மட்டைக்கு 2 கீற்றாக கிழித்தெறியலாம். வெர் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? ஆல்டர்னேட்டிவ் இல்லாதது தான் இந்தியா அலையன்ஸோட மிகப்பெரிய. இந்தியா அலையன்ஸை நான் எதிர்க்கலை, அது ஒரு நல்ல முயற்சின்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. பட் கோளாறு எங்கே வருது? ஒரு இவங்க தான் பிரதமர் வேட்பாளர்னு முன்னிறுத்தி நம்ம இயங்காததும் அவங்களுக்கு ஒரு அதுவும் ஒரு காரணம். அது இருந்தாலும் மட்டுமே வந்து நான் கேட்கறது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாலஜி என்ன? மக்களே போல் ஒரு கைவர், ஜனங்களே மதவெறி கொண்டவர்களாக என்று மாறி இருக்கிறார்கள். இப்போ நான் இந்த உதாரணம் வந்து கொஞ்சம் பொருத்தம் இல்லாத கூட இருக்கலாம், தவறாக இருந்தால் நான் திருத்திக் கொள்ள தயார். லால் சலாம்னு ஒரு படம் வந்தது. நான் வந்து படங்களை பார்க்கறது இல்லை, பட் கேள்விப்பட்டேன் அந்த படத்தை பற்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம். மக்கள் மத்தியில் அவர் எவ்வளோ செல்வாக்குமிக்க ஒரு நடிகர்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த படத்தோட கதை என்ன? மதவெறிக்கு எதிராக மத ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு படம். ஒரு கிராமம், ஒரு ஊர், தமிழ்நாட்டில் ஒரு ஊர். அங்கே வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நிரம்பி இருக்கிறாங்க, இருதரப்பினரும். அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவதற்காக மத கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க. அதை வந்து ரஜினிகாந்த் தடுத்து மக்களை காப்பாற்றுறாரு. இதான கரு இல்லையா? நான் சொல்கிறது கரெக்ட் இல்லைங்களா? ஏன் அந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகலை? அதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே அல்லது ரஜினிக்கு வயசு ஆகிடுச்சு, மியூசிக் சரியா இல்லை, இதெல்லாம் அபத்தமான கருத்து. ஆஸ் அ கான்செப்டே கீழே வந்து சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியன் சொசைட்டி. ஸோ நம்ம இப்படி பார்க்கலாம் சார். தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஐடியாலஜியும் இன்னும் எடுத்துக்கப்படலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் இன்னமும் நம்ம சந்தோஷமாக இருக்கும். அந்த ஐடியாலஜியை வந்து பெருசாக வந்து நம்ம வந்து மதவெறி கொண்ட ஐடியாலஜி இங்கே பெரிய அளவில் ஊன்றவில்லை என்பது உண்மை. அதுக்கு எல்லாமே கரெக்டு தான். ஆனால் மெல்ல மெல்ல அது வேறு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த எச்சரிக்கையை தான் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் இந்த லால் சலாம் வந்து வெற்றி பெறாததுக்கான காரணமும். இல்லை, அது உடனே நீங்கள் தம்புநெயிலுக்காக அப்படி வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்ய மாட்டீங்க. நாட் யூ. இட்ஸ் டீப்பராக அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது தீஸ் ஆர் ஆல் சேஞ்சிங் டைம்ஸ். வட இந்தியா மாதிரி நம்ம மூர்க்கமானவர்களாக, மதவெறி கொண்டவர்களாக, ஹிந்துத்துவ வெறி கொண்டவர்களாக தமிழ்நாட்டில் நாம் மாறவில்லை, மாற மாட்டோம் என்று நம்புகிறோம். ஆனால் ஹிந்துத்துவாவுக்கான அந்த அக்செப்டன்ஸ் ஹிந்துத்துவாவா தமிழர்கள் மாறிட்டு இருக்காங்களா? ஐ ஒன்ட் சே சாஃப்ட் டோன் ஹிந்துத்துவாவா தமிழர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள்னு நான் வந்து பிளாங்கெட்டாக சொல்ல விரும்பலை. பட் இப்படி சொல்லலாம், சாஃப்ட் ஹிந்துத்துவாவுக்கான அக்செப்டன்ஸ் தமிழ்நாட்டில் மொல்லமாக வளருதுன்னு நான் அஞ்சுகிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது வந்து ஒரு பார்ட்டியை வந்து நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு, ஒரு ஐடியாலஜிக்கு நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் என்னென்னா, அதாவது அதுக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, முதல்ல நீங்கள் எடுத்தடுப்புல இப்படியே ஜம்ப் பண்ணி போய் எதிர் சைடில் நின்று ஓட்டு போட்டுற மாட்டீங்க பிஜேபிக்கு. ஆனால் இந்த இப்போ நீங்கள் இருக்க நிலைப்பாட்டுக்கும் பிஜேபிக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த வேக்கண்ட் லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த வேக்கண்ட் லேண்டில் நீங்கள் மொல்லமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் அந்த கேப் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. சனாதனத்துக்கு எதிரான தமிழர்கள் தொடர்ந்து திஸ் இஸ் கால்டு, நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா அக்செப்டன்ஸ், அதாவது கன்சிடரேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அக்செப்டிங் தி ஹிந்துத்துவ ஐடியாலஜின்றது
அதை வரித்து கொண்டு போய் ஓட்ட போடுறது கிடையாது. அதுக்கு முன்னால் தமிழ்நாடு மாதிரி அப்பழுக்கற்ற ஒரு மதச்சார்பற்ற மாநிலத்தில் பிஜேபியை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படின்னு அது பாருங்கள். அந்த பிஜேபி நோக்கிலாம் அவங்க நகர மாட்டாங்கலாம் என்றைக்கும் சொல்லாதீங்க. இது காலச்சூழல் எப்படி வேணால் போய் முடியும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்கன்னா, ஒருவேளை அப்படி போகிறாங்கன்னா, தே ஷுட் நாட், அப்படி ஒருவேளை போகிறாங்கன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்கும்னா, முதல்ல அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் வரும். அவன் சொல்கிறத காது கொடுத்து கேட்பான், அவனுக்கு தெரிவிக்க வேண்டிய எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருப்பான், ஓட்டு போடாமல் இருப்பான், யாருக்கு தான் விரும்புகிறவனுக்கு ஓட்டு போடாமல் இருப்பான், அவனுக்கு எதிர்த்து ஓட்டு போட மாட்டான். முதல்ல அவனுக்கு எதிர்த்து ஓட்டு போடுறது முதல்ல குறையும், அப்புறம் அவனை ஆதரித்து ஓட்டு போடுவான். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் வந்து கூட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான வேலைகளை அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ் அன் இண்டிவிஜுவல். சரி, நான் பொதுவாக கூடிய வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேசுகிறத நான் தவிர்க்கிறேன். பாஜக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அண்ணாமலை வந்து அவங்க ஒரு 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 யங் மேன். இந்த வருஷம் தான் அவருக்கு 40 வயசு முடியுது. இந்த 40 வயசுக்குள்ளே இவ்வளோ ஆட்டமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். பட் அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் இப்பயும் நான் தான் சொல்லுவேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அண்ணாமலை. ஏன்னா வந்து அவர் வந்து கீழே சில மெசேஜை கொண்டு போகிறார். இவங்க மேலே இருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு மக்களுக்கு வளரும்போது, ஏன்னா அண்ணா திமுக டோட்டல் டிஸ்அரே இன்றைக்கி வந்து ஜெயலலிதா செத்த பிறகு, எடப்பாடி கவர்மெண்ட் போன பிறகு, ஓபிஎஸ் வெளியில் போன பிறகு, டிடி வெளியில் போன பிறகு அண்ணா திமுக டோட்டல் டிஸ்அரேல இருக்குது. அண்ணா திமுக வாக்கு வங்கி பல இடங்களுக்கும் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. திமுக பவரில் இருக்குது. பவரில் இருக்கும்போது யூ வில் பிகம் அன்பாப்புலர். ஆப்வியஸ்லி எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர் இயர். ஆன்டி இன்கம்பன்சின்றது எவ்ரி ஹவர் கூடும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓட் பேங்க் எங்கே ஷிஃப்ட் ஆகும்? இப்போதைக்கு அண்ணாமலைக்கு போல் இப்போதைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, எப்போதைக்குமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படி. இப்போ லால் சலாம் மாதிரியான படங்களை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அந்த படங்களோட ஃபெயிலியரை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா சீரியஸாக எடுத்துக்கணும். அது வந்து கதை அமைப்பில் வச்ச கோளாறு, அல்லது ரஜினிக்கு வயசாகிடுச்சு, மியூசிக் சரியில்லை, காமெடி ட்ராக் சரியில்லை, அப்படிலாம் புற காரணிகளை பேசுவது அபத்தம். இத்தகைய படங்களுக்கு வந்து கொண்டாடப்பட வேண்டிய படங்கள் வந்து, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது கண்டுகொள்ளப்படாமல் போகிறது. பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர்னால் அது வெறுமனே வந்து அதில் நடித்த நடிகர்கள், இயக்கிய இயக்குனர், மியூசிக் டைரக்டரோட தவறு கிடையாது. ஐடியாலஜி கீழே வந்து அந்த ஐடியாலஜிக்கான வரவேற்பு இப்படி எடுத்துக்கலாம். அந்த ஐடியாலஜிக்கான வரவேற்பு குறைய ஆரம்பித்திருக்குது. மக்கள் நிராகரித்தார்கள் என்று சொல்லவில்லை. பெரும்பாலான தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மதச்சார்பற்றவர்கள் தான். எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது. பட் இத்தகைய படங்களை கொண்டாட வேண்டிய தமிழர்கள் வந்து அவற்றுக்கான வரவேற்பை கொடுக்காமல் இருக்கிறார். ரஜினி நடித்த மட்டமான கேவலமான படம்லாம் 100 நாள் 1000 நாள்னு ஓடும்போது, இத்தகைய படங்களுக்கான வரவேற்பு குறையும் பொழுது அது ஒரு அபாய எச்சரிக்கையாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வேர் ஆர் வி ஹெட்டிங் டுவர்ட்ஸ்? நாம் எங்கு நகர்ந்துக்கணும்? இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நாடு பூரா இருக்கக்கூடிய சூழ்நிலை அடிப்படை. தமிழ்நாடும் கேரளாவும் தனித்தீவாக இருக்குது இன்றைக்கி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தனித்தீவாக இருந்துரும்னு மிதப்பில் இருந்துடாதீங்க. இது பெரியார் மண். இந்த பெருமெல்லாம் பேசிட்டு ரொம்ப நாள் நீ வண்டியை ஓட்ட முடியாது. பெரியார் மண்ணில் தான் ஒரு வேங்க வயல் நடக்குது இல்லையா? எதை வச்சு நீ நியாயப்படுத்துவ? பெரியார் மண்ணில் தான் 14 வயசு பையனை 15 வயசு பையன் ஊடு பூந்து வெட்டுறான். எதுக்கு? கயிறு கட்டினான். அவன் சாதி அடிப்படையில் போய் பையனை வெட்டுறான். சின்ன பையன், ஜுவனேல்ஸ், அவங்க பேரை கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்கள. அந்த மாணவனை அந்த ஸ்கூல்லேருந்து நீ வேறு ஸ்கூலுக்கு மாற்ற வேண்டிய சூழல் வருது. தமிழ்நாட்டில் வந்து சாதி வெறி என்பது தலைவெறித்து ஆட ஆரம்பித்திருக்கிறது. மேல்பாதி கிராமத்தில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, பாஜகவும் இருக்குது, பாஜக இல்லாமலும் இது வளருது. இப்போ இதில் இந்த வேங்கை வயலில் ஈடுபட்டவன், இந்த மேல்பாதி இதில் வந்து கோயிலை இழுத்து முன்னவன், இந்த நாங்குநேரியில் மாணவர்களை தாக்கினவெல்லாம் ஓட்டு வந்து திமுக கூட போடலாம், அண்ணா திமுக கூட போடலாம். அவன் பிஜேபிக்கு போடாமல் இருக்கான் இது வரைக்கும். இதுக்கு பிஜேபியை மட்டும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. இந்த சாதி வெறி வந்து பயங்கரமாக வளர்ந்துகிட்டு இருக்குது. துரதிருஷ்டவசமாக அதை தடுக்க வேண்டிய அளவுக்கு திராவிட இயக்கங்கள் தடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே தமிழ்நாட்டில் சாதி கொடுமை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை என்பது மிக அதிகமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியலை மட்டும்தான் திமுக இன்னும் தொடர்ந்து செய்யுதுன்னு அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவது காலத்தின் கட்டாயம், அது பிரதான கடமை என்பதில் யாதொரு மாற்று கருத்துக்கும் நமக்கு இடம் இல்லை. ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்து ஆதிக்க சாதிகளோட கொடுமை அதிகமாக இருக்குது. தலித் மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள், துன்பத்திற்கு ஆளாகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள். வழிபாட்டு தலங்களுக்குள்ளே அவங்களால போக முடியல. அவர்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கான நியாயங்கள் வழங்கப்படவில்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இழிவான செயல்களாக, அருவருப்பான காரியங்களாக உங்களுக்கு தோன்றவில்லையா? பெரியார் மண்ணின் பேசுவதற்கான தார்மீக உரிமை உங்களுக்கு உண்மையில் இருக்கிறதா? என்ன இருக்குது உங்களுக்கு? என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் மிக அதிகமாக அரங்கேறும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளம். இந்த கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம குறை சொல்லலை.
ஆனால் நீங்கள் பேசாத பேச்சு கிடையாதுல்ல, காது வரைக்கும் வாய் நீண்டுதில்ல. இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் தானே இந்த கொடுமைகள் நடக்குது. அப்போ பிஜேபிக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது எவ்வளவு வலிமையானதாக இருக்க வேண்டுமோ அதற்கு இணையாக சமூக நீதிக்கான போராட்டமும் இருக்க வேண்டும். இன்னைக்கு சுயசாதி பெருமை பேசுவது என்பது மிக அதிகமாக மாறி போச்சு இல்லைங்க. 14 வயசு பையன் எப்படி சாதி குறியீட்டின் அளவாக இருக்கக்கூடிய கயிறை கட்டிட்டு வரான். அங்கன்வாடிஸ்லையும் மதிய உணவு கூடங்கள்லையும் வந்து தலித் பெண்கள் சமைக்கக்கூடிய உணவை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அப்படி சொல்லக்கூடிய அந்த மாணவர்களை வந்து நீ நல்வழிப்படுத்தணும். அவர்களை அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற பேராசிரியர்கள் மீதோ அல்லது பெற்றோர்கள் மீதோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். நீ என்ன செஞ்ச? வேங்கவேல் ஒரு இன்சிடென்ட்டுங்க, இன்ன வரைக்கும் உங்களால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. இந்த பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை இலக்கும், இது பெரியார்மன் என்கின்ற இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கோஷங்களும், நான் திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் பெரியாரை குறை சொல்லவில்லை. அவர் அளவில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்பது அளப்பரியது. அவருடைய காலகட்டத்தின் பின்புலத்திலிருந்து பார்த்தால் அவர் மாபெரும் சாதனைகளை செய்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் இறந்து போய் 50 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அந்த பழைய பெருமையை மட்டும் நீ பேசிட்டு நீ இருக்க முடியாது. அடுத்த கட்டத்துக்கு நீ இதை எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் பின்னால் இல்லை ரிவர்ஸில் இல்லை போகிறீங்க. ஆதிக்க சாதிகளோட கொடுமை என்பது மிக அதிகமாக, இடைநிலையில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளோட கொடுமைன்றது மிக அதிகமாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள தான் நம்ம கேட்க முடியும். நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள், பெரியார் என்று பெருமை பேசி நீங்கள் கடுமையான தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதிக்க சாதிகளுடைய அந்த மேலாதிக்கத்தை நீங்கள் உங்களை அறிந்தோ அறியாமலோ வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அரசு நிர்வாகம் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதனத்துக்கு எதிராக பேசுறதெல்லாம் தொடர்ந்து திமுக செஞ்சுட்டு தான் சார் இருக்காங்க. முதல்ல எது சனாதனம்னு விளக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கு இந்தியா கூட்டணி நாசமாக போனதுக்கு உதயநிதி இருக்கார் இல்லையா, அந்த சனாதன பேச்சும் ஒரு காரணம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வட இந்தியாவில் 4 கோடி வாட்ஸ்அப் குரூப்ஸ், 4 கோடி வாட்ஸ்அப் குரூப்ஸில் இந்த 3 மாநில தேர்தல்களுக்கு முன்பு இவர் பேசினார். கரெக்டாக செப்டம்பர் 25-26 தேதியில் இவர் பேசுகிறார். செப்டம்பர் 13ஆம் தேதி சரத்பவார் தலைமையில் டெல்லியில் கூடுற இந்தியா அலையன்ஸோட கூட்டத்தில், அக்டோபர் 2ஆம் தேதி போபாலில், மத்திய பிரதேஷ் தலைநகர் போபாலில் தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. 13ஆம் தேதி செப்டம்பர் 13. செப்டம்பர் 25-26 தேதியில் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பற்றி பேசுகிறார். அடுத்த 2 நாளில் கமல்நாத், மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர், இந்தியா அலையன்ஸோட கூட்டம் ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க, கூட்டத்தை அறிவித்தது சரத்பவார், ரத்து செஞ்சது கமல்நாத். அறிவித்த சரத்பவார் ரத்து செஞ்சுருக்கணும், அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ரத்து செஞ்சுருக்கணும். ரத்து செஞ்சவர் தன்னிச்சையாக ரத்து செஞ்சார். கூட்டம் ரத்து செய்யப்படுகிறது. அடுத்து எப்போ அந்த கூட்டத்தை வைப்பீங்கன்னு செய்தியாளர்கள் அவர் கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண. அங்கே உள்ள நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், என்னுடன் பணியாற்றிய செய்தியாளர்கள் வட இந்தியாவில் நிரம்ப பேர் இருக்காங்க. 4 கோடி வாட்ஸ்அப் குரூப்ஸில் பிஜேபி, ஆனால் இவரோட ஸ்பீச்சை, நம்முடைய உதயநிதியோட ஸ்பீச்சை அதை திரித்து அது இந்துக்களுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார், இந்துக்களை ஒழிப்போம் என்று பேசியிருக்கிறார். புண்ணியவன் ராஜாவும் அதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து பேசினார். உங்களுக்கு தெரியும், அவர் வந்து டெங்கு கொசுனார், இவர் தொழுநோயை எய்ட்ஸ்ன்னு பேசினார். இந்த ஸ்பீச், எஸ்பெஷலி உதயநிதியுடைய ஸ்பீச்சு 4 கோடி வாட்ஸ்அப் குரூப்ஸில் பதியப்பட்டது. ஒரு கேம்பெயினாகவே அபத்தமாக, அதாவது வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பிஜேபியும் சங்க பரிவாரம், இந்துத்துவ அமைப்புகள், ஏன்னா அவங்ககிட்ட சோஷியல் மீடியாவில் தேர் வெரி பவர்ஃபுல், கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்தியா கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானது என்ற பிரச்சனை மேலும் மேலும் முன்னெடுத்து செல்லப்பட்டது. இந்தியா கூட்டணி எங்கெல்லாம் தோத்து, நீங்கள் ஒரு 10 நிமிஷமால ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதில் இதுவும் ஒன்று. சனாதனத்தை பற்றி உனக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். நம்முடைய ப. சிதம்பரம் அழகாக சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் சொன்னார், சனாதனம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி கொடுமை, சாதி வரியை பேசணும். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சனாதனமும் இந்து மதமும் ஒன்று தான். ஆகவே இதுதான் அவருடைய பாயிண்ட்டு. தொடாமல் தவிர்த்திருக்க வேண்டிய பாயிண்ட். அந்த கூட்டத்தில் அன்றைக்கி உதயநிதி போனதே தவறு. கலைஞர் இருந்தால் அதை செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் உங்கள் கருத்தை நான் வந்து எதிர்க்கலை. சனாதனத்தை பற்றின உங்களுடைய கருத்தை, நீங்கள் சாதி ஒழியணும், ஏற்றத்தாழ்வுகள் மறையணும், இது எல்லாத்தையும் நம்மளும் ஏற்றுக்கிறோம். ஆனால் நீ சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வேறு மாதிரி பயன்படுத்தப்பட்டது. திரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே சார் அது. அதாவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அதை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறான். நீ ஏன் இடம் கொடுக்குற? சனாதனம் என்பது ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட்டுங்க. மகாத்மா காந்தியோட சனாதனம் வேறு. நீங்கள் எடுத்து பாருங்கள், காந்திஜியோட ஒர்க்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் தன்னை ஒரு சனாதன ஹிந்துன்னு தான் சாவர வரைக்கும் அவர் சொன்னார். அவர் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அது வந்து இந்து மதத்திலே இருக்குதுன்னு காந்திஜி சொல்கிறார். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதனம் என்பது வந்து அது வேற. அந்த சனாதனம் என்பது வந்து அது ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கியதாக இருந்தாலும் அது உலகம் முழுவதற்குமான ஒரு தத்துவத்தை பேசுது.
தமிழ்நாட்டில் சனாதனம் என்று நம்ம பேசும்பொழுது அது ஏற்றத்தாழ்வுகளையும் வர்ணாசிர தர்மத்தையும் குறிக்குது. ஸோ வெவ்வேறு விதமாக அது புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டே உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட, யார் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறத வச்சுக்கிட்டா கூட, வட இந்தியாவில் அதுக்கு வேறு பொருள் கொள்ளப்படுகிறது. அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட்னு போது, மோடியை வீழ்த்துறது தான், ஹிந்துத்வா வீழ்த்துறது தான் நம்முடைய பிரதான இலக்குன்னு போது, அதை ஏன் தொட்டிங்க? அதை தொடாமல் இருந்திருக்கனால. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற கோரிக்கையில், அந்த வேள்வியில் சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறவனும் இருக்கிறான், நீட்டு வேணும்னு சொல்கிறவனும் இருக்கான், மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்கிறவனும் இருக்கான், சாதி கணக்கெடுப்பு வேண்டான்னு சொல்கிறவனும் இருக்கான். இவ்வளவு பேர் இருக்கான். நீ அவனை கரங்கோத்துக்கிட்டு போய் மோடியை வீழ்த்துவியா, அல்லது எனக்கு சனாதனம் தான் எதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமையை நீ செதப்பியா? சிம்பிள் இஷ்யூங்க இது. அந்த பிரச்சனை, உதயநிதியோட அந்த பேச்சு வட இந்தியாவில் எப்படி திரித்து சொல்லப்பட்டது, விஷமத்தனமாக சங்கிகளால் பரப்பப்பட்டது என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். நான் தான் சொன்னேன், 4 கோடி வாட்ஸ்அப் குரூப்ஸில் தினமும் அது பகிரப்பட்டது. இந்தியா கூட்டணி அது எப்படி பகிரப்பட்டதுன்னா, திமுக இந்துக்களுக்கு விரோதமானது, அந்த திமுகவை தன்னோடு வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்துக்களுக்கு விரோதமானது, ஆகவே காங்கிரஸுக்கு வாக்களிக்காதீர்கள். இப்படி தான் அங்கே பிரச்சாரம் போச்சு. நான் நடந்ததை சொல்கிறேன். ஆமாம், இது நம்ம கண்கூட பார்த்த ஒரு விஷயம். கண்கூட பார்த்தோம். நான் வாட் ஹேப்பன்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி இந்த தப்பை பண்ணலாமா? கலைஞர் இருந்திருந்தா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். அவர் தன் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் பதவியில் இருக்கும்போதெல்லாம் பேசுனது இல்லைங்க. இன்னொன்றுங்க, அவர் எந்த சக்கர வியூகத்துக்குள்ளேயும் அவரால் போக முடியும், வெளியில் வர முடியும். உங்களாலலாம், இப்போ இருக்கவங்களாலலாம், அவருடைய வாரிசுகளால் முதல்ல எந்த சக்கர வியூகத்துக்குள்ளேயும் போக முடியாது. அதிகபட்சம் போகலாம், வெளியில் வர முடியாது, மாட்டிப்பீங்க. அவர் இந்து என்றால் திருடன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டானா அதை எப்படி சமாளிப்பார்னா, உள்ளங்கவர் திருடன்வார். அவர் யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அவர் இந்து என்றால் திருடன்னு சொல்லும்போது அப்போ கோபம் கூட யாருக்கும் வராது. ஏன்னா அவர் எல்லோருக்குமான தலைவர். அவர் இந்த மாதிரியான பேச்செல்லாம் ஒரு சனாதன தர்மம். அந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் போய் பேசியதே தவறுங்க. இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தகைய பேச்சுகள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் என்ன நடக்குது வட இந்தியாவிலன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு, உதயோட இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அது எப்படி திரித்து கொண்டு செல்லப்பட்டது என்பது பற்றிய புரிதலும் குறைந்தபட்ச அறிவும் அல்லது குறைந்தபட்ச மனசாட்சியும் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்லுவதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். சரி, இறுதியாக ஒரு கேள்வி கேட்கணும். கருத்து கணிப்புகளும் வந்துருச்சு. அதில் அடுத்து என்டிஏ தான் அதிக சீட்ஸ் வெல்லும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட, இந்த ஹார்ட்கோர் இந்துத்துவா அதை ஒரு பக்கம் நம்ம வச்சு பார்த்தா கூட, மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும், சிஏஆ இருக்கட்டும், வேலைவாய்ப்பு, இதெல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு வச்சு பார்க்குறப்போ மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லைங்க, மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேங்க. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க ப்ரியாரிட்டிஸ் வேறையாக இருக்குது. அவங்களுக்கு மணிப்பூர் கலவரமும் நடந்தது, அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. நான் சொல்கிறது திரும்ப நான் சொல்கிறேன், ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் 8-9 states வேர் இன் 250 லோக்சபா சீட்ஸ் ப்ளஸ் குஜராத் 26. இதுக்கு கம்பைன்ட் டுகெதர் 250 to 275, சேஃப்லி 260ன்னு வைங்க. இந்த 260ல் 80 to 90% அவங்க அடிக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. சிச்சுவேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ். நம்மளே ஏமாற்றிக்கலாம். இவ்வளோ பண்ணியிருக்கானே எப்படி வந்துடும், இவ்வளோ பண்ணியிருக்கானே எப்படி வந்துடும், இவ்வளோ பண்ணியிருக்கானே எப்படி வந்துடும், மணிப்பூர் ஏன் பண்ணானே எப்படி இது பண்ணுவான், இங்கே இவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு எப்படி இது பண்ணுவான், வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடுது எப்படி போவான், அக்னி பார்த்த ஸ்கீமை கொண்டு வந்ததால் இளைஞர்கள் எந்த அளவு வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. அப்படி 3 ஸ்டேட்டில் ஜெயிச்சு. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேங்க, எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எந்த சுய லாப நோக்கமும் இல்லாமல், என்னுடைய வெறுப்புகளெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பத்திரிகையாளனா, நான் ஒரு அரசியல் பார்வையாளனா உங்களுக்கு சொல்கிறேங்க, டிசம்பர் 2ஆம் தேதி இரவு வரையில் நான் மோடி வாஜ்பாய் வீழ்த்தப்பட்டது மாதிரி குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அது வீழ்த்தப்படுவார்னு தான் நம்பினேன். பட் அந்த 3 மாநில தேர்தல் முடிவுகள் ஐஓப்பனர். நிதிஷ்குமார் அன்னைக்கு தான் அந்த டிசிஷன் எடுக்கிறார். த ரைட்டிங் இஸ் ஆன் த வாலுங்க. விவரம் அறிந்தவனுக்கு, அறிவுள்ளவனுக்கு மன்னிக்கணும், அறிவுள்ளவனுக்கு அது தெரியும், பெருமைக்காக சொல்ல. இட்ஸ் டேஞ்சரஸ். இது அத்தனையும் மீறி தோத்தாங்கன்னா நல்லது. இஃப் நீங்கள் ஒரு 220க்குள்ளே கன்ஃபைன் பண்ணால் கூட எதிர்கட்சிகளுக்கு வெற்றி. 272 மேஜிக் மார்க், 52 சீட் அவங்கள மெஜாரிட்டி இல்லாமல் கன்ஃபைன் பண்ணால் கூட கூட்டணியில் உட்கார வேண்டியிருக்கும், ஒழுங்காக இருப்போம். அண்ட் மோடி அமித்ஷாவை நகர்த்தினீங்கனாலே உங்களுக்கு அது வெற்றி. அந்த கண்டினியூட்டி உடையும். இந்தியா அலையன்ஸை பற்றி நீங்கள் முதல்ல பேட்டி ஆரம்பிக்கும் போது 1/2 hour முன்னால் கேட்டீங்க எங்கே தோற்று போனாங்க. நான் அது லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னேன். இந்தியா கூட்டணியின் தொடக்கம் வளர்ச்சியை பார்த்து மோடி உண்மையில் அஞ்சினார், நடுங்கினார். அவர் முதல் கூட்டம் நடக்கும்போது ஃப்ரான்ஸில் இருந்தார். போபாலில் பேசும்போது தான் கடுமையாக திட்டினார். அஜித் பவாரை திட்டினார், பேர் சொல்லாமல் திமுக ஊழல் கட்சினார், எல்லாம் பண்ணார். 2வது கூட்டம் பெங்களூரில் இந்தியான்னு பேர் வைக்கும்போது நடுங்கினார். அதனால தான் 9 ஆண்டுகளாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை தான் வீட்டில் கூட்டினார். குட்டி கட்சியெல்லாம், லெட்டர் பேடு கட்சியெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டார். எடப்பாடியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். 3வது கூட்டம் பாம்பேயில் நடக்கும்போது 5:30 மணிக்கு கூட்டம், 3:30 மணிக்கு பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷனை அறிவிக்கிறார்.
இந்தியான்னு பேர் மாற்ற போகிறாங்க, பாரத்லாம் நம்ம பேசணும். 4வது கூட்டம் 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கும்போது அவர் கண்டுக்கவே இல்லை. ஸோ தன்னுடைய சவக்குழியை தானே தோடிக்கொண்டது இந்தியா கூட்டணி. எங்கே இருக்குது இந்தியா அலையன்ஸ்? எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்களேன். இதை கேட்டால் நம்முடைய நண்பர்களுக்கு கோவம் வருது. மம்தா பானர்ஜி கானோ கம்ப்ளீட்லி. ஆம் ஆத்மி கட்சி நான் வந்து இந்தியா கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீ ப்ரீபோல் அலைன்ஸ் இல்லாமல் பேசி என்ன அர்த்தம்? ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்லேயும் சண்டிகர்லேயும் முடியாது போடான்ட்டான். 13+1 14. டெல்லியில் 7 சீட்டில் 1 சீட்டு கொடுப்பண்றான் காங்கிரஸுக்கு. இது அத்தனையும் மீறி ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இவங்க சீட் ஷேர் பண்ணிக்கிட்டு காமன் கேண்டிடேட் ஒன்றும் இல்லைங்க. 250 கான்ஸ்டுவன்சிஸில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க 250 கான்ஸ்டுவன்சிஸில் காமன் கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். அது இல்லைன்னா முடியாது. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். அப்படி போட்டாலே முடியுமான்றது வேறு கேள்வி. யூ கேன் கிவ் அ டஃப் ஃபைட். நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. நன்றி. டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் 2 பாடல் இப்பொழுது ஏர்ஃப்ளெக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.